மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நாங்கள் இப்போது நல்லவர்களுக்கு ஆதரவு, எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் நல்லவர்களுக்கு ஆதரவு, நல்லது செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். தொடர்ந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேர்தலோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் நிலைப்பாடுகள் உங்களுக்கே தெரியும் எப்படி போயிட்டு இருக்குங்க. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலும் 40 நாங்கள் வெற்றி பெறுவோம், 40 திமுக ஜெயிக்கும், உதயசூரியன் வெல்லும். பல விதமான விமர்சனங்கள், கருத்துக்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாயை பண்ணி மக்களிடையே ஒரு பெரிய சலசலப்பும், இது தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருகிறார் மற்றவர்கள். அதாவது எது பேசினாலும் குற்றம், எழுந்து நின்றாலும் குற்றம், உட்கார்ந்தாலும் குற்றம், அப்படிதான் ஆயிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துறேன். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இது ஒரு 2ஆம் கட்ட போர்ல நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த ரெண்டாம் கட்ட போர்ல நாம இன்னைக்கு செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதான். திமுகவுக்கு வாக்களிச்சா இந்த 2ஆம் கட்ட போர்ல நம்ம வெல்ல போறோம். மதவாத சக்திகளுக்கு இனிமேல் இடம் கொடாமல், இனி மதவாதம் என்றதே இருக்கக்கூடாது. தொடர்ந்து 10 வருட காலம் அவங்க கேட்கிறாரு, அண்ணாமலைஜி அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர் கேட்கிறாரு, நாங்க 10 வருட காலம் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை மாதிரி பிரஸுக்கு கேட்கிறாங்க. நாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டோம். என்னத்த உத்தரவாதம் கொடுத்தீங்க? இதா ஒரு பேச்சு. 10 வருட காலம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் உத்தரவாதம் கொடுத்தாச்சு, நாங்கள் உறுதிமொழி கொடுத்தாச்சு, நாங்கள் உத்தரவாதம், நாங்கள் கூட தான் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம், நாங்கள் கூட தான் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு கேஸ் வரியை உங்களால் குறைக்க முடிஞ்சுதா? சொல்லுங்க அண்ணாமலைஜி அவர்களே. மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்கு தான் அவருக்கு குடும்பமே இல்லை, மோடிஜி அவர்களுக்கு குடும்பமே இல்லை, அவருக்கு மக்கள் தான் குடும்பம், உங்களை தான் பார்க்க வந்திருக்கார், பாசத்தோடு அன்போட பார்க்க வந்திருக்காருன்றீங்க. மக்களுடைய இது என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன? இன்னைக்கு யாரும் விறகடுப்பு இல்லை, எல்லாரும் கேஸ் அடுப்பு. கேஸை வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறதா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கேஸ்காரன், என் வீட்டில் கேஸ் கம்பெனி வச்சிருக்கேன், நான் வாடகை கொடுத்துருக்கேன், அவர் சொல்றாரு எந்த கேஸ்லயும் போயிட்டு இந்த இடத்துல போய் உக்காந்தாலே கொஞ்சம் கீழ் மட்டத்தில் உட்காந்து யாருமே அன்னைக்கு வாங்குறது இல்லை. இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு நாங்க சொல்றோம், மறுநாள் போய் பாவம் இருக்கிறத அடமானம் வச்சுதான் வாங்குறாங்க. அப்படி இருக்கு நிலவரம். ஒரு நாள் அன்றாட காட்சிகள். நீங்க எல்லாமே காலையில போனா வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு வந்தாதான் அவன் 800 ரூபாய் ஒரு நாள் கூலிக்கு வேலை செய்யறோம். பேசுறாரு, பெருசா பேசுறாரு, நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி எது கேட்டாலும் நாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டோம். 10 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க? தின்ற சோத்துக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க, வேற என்ன பண்ணீங்க? வேற என்னத்தை குறைச்சிங்க? இப்போது குறைச்சிருக்கீங்க பெட்ரோல் விலையை. பெட்ரோல் விலை பாருங்க. இதெல்லாம் என்ன செஞ்சீங்க சார்? செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் உண்டான ஆட்சி தான் சார் பிஜேபி ஆட்சி. இதை தெளிவுபடுத்துறாங்க, மக்களுக்கு தெரியணும். அது திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆண்டு கொண்டு வருகிறது நம்மளுடைய நாட்டை. இன்னி வரலுமே எல்லா வித வசதிகள் எல்லா விதத்தையும் கொடுத்தது. இன்னைக்கு இபிஎஸ் சொல்றாரு, திராவிட கட்சினாலதான் இன்னைக்கு மாணவர்கள் தான் சிறந்து விளங்கினாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதனால மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில படிக்கிறாங்கன்னா அந்த திராவிட கட்சி தான் காரணம். இன்னைக்கு நீங்க நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, ஒண்ணு கூட பாக்கி கிடையாது. இதுவரெல்லாம் என்ன செஞ்சீங்க? இதுவரெல்லாம் மக்கள் கஷ்டப்படாம வாழ்ந்தாங்களா பிஜேபி அரசால? இன்னிவரெல்லாம் மக்கள் எல்லா வித சலுகைகள், சொன்ன சலுகைகள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அண்ணாமலைஜி சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடந்த கொஞ்சம் 10 நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வேலை செய்யற பிள்ளை சொல்றான், எங்க இதுல திண்டிவனம் பக்கம், எங்க இதுல செய்யார் பக்கம் கலைஞர் கட்டி கொடுத்த வீடு தான் நாங்க இன்னமும் இருக்கிறோம். அந்த ஏரியா ஃபுல்லா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டுற திட்டம் ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுத்தாரு. ரோட்ல இருக்க அத்தனை பேருக்கு வீடு கொடுத்தாரு. இது உண்மை, மறுக்க முடியாது. இங்க படப்பில பாருங்க, கலைஞர் கொடுத்த வீடு இன்னமும் ஓடு வீடு அவ்வளவு அழகா இருக்காங்க. எங்களுடைய பாஸ்டங்கெல்லாம் கோயில் நடத்திட்டு இருக்காங்க சார். அந்த இடத்துல சமத்துவபுரம் எல்லாருமே இருக்காங்க. நீங்க என்ன கட்டினீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை குறி வச்சு நீங்க நேற்று அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு, அதான் அன்னைக்கு மோடிஜி அவர்கள் எத்தனையோ முறை வந்துட்டா திரும்ப வர போறாரு. ரோட் ஷோ
ஷோ புதுசா ரோட் ஷோல வந்து நீங்க எல்லாம் முடிச்சிருவீங்களா? ரோட் ஷோ பண்ணா சார் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து முடிஞ்ச இயக்கம் சார் திமுக. எல்லாவற்றையும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து இன்னைக்கு கட்சி நடத்தி இன்னைக்கு கொண்டு வந்து ஸ்திரப்படுத்தி நிப்பாட்டிருக்காரு. மக்களுக்காக உழைக்கும் கட்சி சார் திமுக. அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் இவங்க. அதே போல மக்களும் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் கேட்கிறோம். ஏன்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா திமுகவுக்கு வாக்களிங்க. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேணும்னா திமுகவுக்கு வாக்களிங்க. இன்னைக்கு வந்து மதவாத கட்சி உள்ள வரக்கூடாதுன்னா திமுகவுக்கு வாக்களிங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பொழுது நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். நேற்று கூட அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக எளிமையான ஒரு தலைவர். அவர் வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பமே சார் நம்ம நாட்டுக்காக உழைச்ச குடும்பம். நீங்க காட்டுங்க பார்க்கலாம். நாட்டுக்காக உழைச்ச உங்களுடைய கட்சியில யார் காட்டுங்க? இந்த நாட்டுக்காக உழைச்சி இந்த நாட்டுக்காக தன் உயிரை மாய்த்தவர் அவங்க அப்பா. இன்னைக்கு ராஜீவ்காந்தி எல்லாம் மறக்க முடியாது. அந்த டெத்தெல்லாம் இன்னைக்கு யாருமே மறக்க முடியாது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து அவர் ராகுல் காந்தி அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி அந்த டெத்தை ஃபாதருடைய டெத்தை இன்னைக்கு இந்த நாடு வந்து ஒரு பெரிய தலைவர் எழுந்திருக்குது. ராஜீவ்காந்தி எல்லாம் இன்னைக்கு நாங்கள் எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வந்து தன் உயிரை கொடுத்தவங்க சார். அதனால அந்த குடும்பத்தெல்லாம் நம்ம மறக்க முடியாது. அந்த எளிமை இன்னும் இருக்கு பாருங்க. நேற்று என்ன அழகா குச்சி போறாரு. அது மாதிரி அந்த மாதிரி தலைவர்கள் வரட்டும் சார். அந்த மாதிரி தலைவர்கள் ஆளட்டும் சார். ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த முறை அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நாட்டு நிலைமை ஒண்ணுமே இந்த மாதிரி நீங்க கேமரா கூட எடுத்துட்டு வந்து உட்கார முடியாது. உட்காந்து அண்ணாமலைஜி உட்காந்து நான் சொல்றது எழுது கமான், நான் சொல்றதை மட்டும் எழுது மிச்சத என்னன்னா என்னன்னா அந்த அண்ணனை தூக்கி வெளியே போடு, அந்த அக்காவை தூக்கி உள்ள போடு. இதான் நடக்க போகுதுங்க சார். எதுக்குமே வந்து சுதந்திரம் கிடையாது. சுதந்திரத்தை இழக்க போகிறோம். இதை மட்டும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டாலே போதும். அதனால வந்து இந்த முறை எதையுமே நம்ம வந்து எடுத்துட்டு இந்த தேர்தல் வந்து நம்ம நல்லவர்களை வந்து கொண்டு வரணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சாலே இந்த தேர்தலுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கும்.